குட் மார்னிங், வெல்கம் டு டே இன் மை லைஃப் பிளாக். எனக்கு வந்து 14 அக்டோபர் டியூஸ்டே மார்னிங் 4:22 எழுந்தேன். நைட்டு ஒரு 1 o'clock தான் தூங்க போனேன். கொஞ்சமாக தான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு தியரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். எந்திரிச்சு பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டு மழை பெய்கிற மாதிரிலாம் இல்லை, நான் 1 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் மழை எதுவுமே பெய்யல. பட் மார்னிங் வந்து நான் எந்திரிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே இன்டென்சிட்டி அதிகமாகி நல்ல மழை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் டேபிளுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் படிச்சுட்டு கடைசியாக தான் போய் குளிச்சுட்டு கிளம்புனேன். இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த மழையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் நம்ம பஸ்ஸுக்கு டைம் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஸ்ஸை போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் உட்காந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் நான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நேற்று நான் ரெடி ஆகாமல் உட்காந்து படிக்கும்போதே நல்லா எஃபெக்டிவாக படிச்சுட்டு கடைசி கொஞ்சம் நேரம் வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போய் பஸ் ஏற கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆகிட்டேன். எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே டைம் வந்து நான் அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் படித்தேன், ஓரளவுக்கு தான் படித்தேன், கொஞ்சம் தியரி கொஷின்ஸ் படித்தேன். பட் நேத்தி கம்பேர் பண்ணும்போது கிளம்பிட்டு படிக்கிறது, பிகாஸ் கடைசி கொஞ்சம் நேரம் வந்து எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகுது. இப்போ அம்மா இது வேணுமா, தண்ணி ரெடி பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது ஒன்று பேக்கில் எடுத்து வைக்கணும்னு அதுக்கு தேட டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சுட்டு இனிமேட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டமக் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. நைட் ஒழுங்காக தூங்கலை, எந்திரிச்சு தூங்கிட்டு இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் அம்மா சீரகம் தண்ணி வச்சு கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு அப்பா ட்ராப் பண்ணி பஸ்ஸில் இன்றைக்கி நான் சாப்பிடல, பிகாஸ் ஸ்டமக் அப்செட்டாக இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறமா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு படித்த ஃபார்மேட் ஃபஸ்ட்டு எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபார்மேட் படித்து முடிச்சுட்டு தியரி படித்தேன். அண்ட் தென் நான் வந்து யூனிவர்சிட்டி ரீச் ஆனதுக்கப்புறமா கிளாஸ்க்கே ஒரு 8:30 போயிட்டேன். எனக்கு 9:15 தான் எக்ஸாம். ஸோ அங்கே உட்காந்து மறுபடியும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ரொம்ப நல்லாலாம் பண்ணல, நல்லா பண்ணனானே எனக்கு தெரியல, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து எங்களுக்கு 3 லெக்சர்ஸ் இருக்கும். அந்த 3 லெக்சர்ஸும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய கசின் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ கசின் வந்து நான் நூடுல்ஸ் செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 பேரும் நூடுல்ஸ் செஞ்சு ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் இருந்துச்சு. பட் நான் எதுவுமே பண்ணல, அவ்வளோதான், படுத்து தூங்கிட்டேன், எதுவுமே படிக்கல நாளைக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதோட இந்த vlog முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.